தென்றலோடாடும் நாணலை. அத்தியாயம் 32. தனியன் செல்லவே அதனை கண்டவாறு நின்ற தன் மருமகளின் அருகே வந்தவர் அவளின் கைமுஷ்டியில் உதிரம் கசைவதைக் கண்டதும் பதறினார். ஐயோ நித்லா, என்னம்மா, என்னாச்சு? பதறிக்கொண்டு மருமகளின் கரங்களை பற்றி கேட்க, ஒன்றும் இல்லை அத்தை, வரும்போது லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி உள்ள வாமா. வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா டவுனுக்கு மாமாவை கூப்பிட வந்திருப்பாருல, எதுக்குமா இப்படி தனியா வந்த? ஆமா, தனியா எப்படி கூட்டிட்டு வந்தா? எதுவும் பிரச்சனையாமா? கேட்டவாறே மருமகளை உள்ளே அழைத்து சென்று ஹாலில் அமர வைத்தார். பஸ்ஸை விட்டு இறங்கி கிராஸ் பண்ணும்போது ஒரு 2 வீலர் குறுக்க வந்துருச்சு அத்தை. நான் வேற பார்க்கலையா, கீழே விழுந்துட்டேன். அப்போ சரியா அண்ணன் வந்துட்டான். என்னம்மா நீ பார்த்து வந்திருக்கலாம்ல. சரி இரு, இதோ வரேன் என்றவரோ தங்களின் அறைக்குள் செல்ல விழிகளோ தன் கணவனை தேடியது. பேச்சுக்குரல் கேட்டு அசோகனின் தாத்தா தளர்வுடன் வர, வாமா, இப்போதான் வந்தியா? கேட்டவாறு சாய்வு இருக்காலையில் அமர்ந்தார். ஆமா தாத்தா என்க மகாலட்சுமியோ மருமகளின் அருகே அமர்ந்து உதிரம் கசிந்த இடத்தில் சிறு பேண்டேஜ் ஒன்றை போட்டு விட்டார். வலிக்குதாமா? ஆமா, எவன் அப்படி குறுக்க வந்தா? கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிட்டு வருவானுங்க. திட்டிக் கொண்டவாறே கேட்க, உண்மையை மறைத்து வெளியூர்காரங்கத்த என்றாள் நித்திலா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, மாமா இப்போ வந்துருவாரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்புறம் அசோக ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காமா, வர நைட் ஆகும்னு காலையிலே சொன்னாமா. அத்தை, எதுவும் ஆதாரம் கிடைச்சதா? அதை பத்தி எதுவும் சொன்னாங்களா உங்ககிட்ட? இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் கிடைக்கலம்மா. அந்த கடவுள் தாம்மா என் பையனை காப்பாற்றணும். கலங்கி கொண்டு புலம்பியவரோ சமையல் அறைக்குள் நுழைய மாடியேறி தங்களின் அறைக்குள் சென்றாள் நித்திலா. அதே நேரம் இங்கே தன் வீட்டுக்கு வந்த விஜயரூபன் பைக்கினை நிறுத்த அதிலிருந்து இளையமதி இறங்கினாள். எதுவும் பேசாமல் மௌனமாய் இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தான் விஜயரூபன். அவனின் பின்னே வேகமாய் கணவனை அழைத்து கொண்டு இளையமதியும் செல்ல தங்களின் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விரக்தியுடன் அமர்ந்தான். என்ன மாமா, என்னாச்சு? கணவனின் அருகில் அமர்ந்து மென்மையாய் கேட்க மனைவியை அணைத்து கொண்டான். இதனை எதிர்பாராதவளோ விஜயனை இன்று நடந்த அனைத்தும் அதிகம் பாதித்திருக்கிறது என்பதை உணர்ந்தாள். கணவனின் முதுகை வருடியவாறு மௌன ஆறுதல் கூறினாள். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்பவே எல்லாரும் இப்படி பேசுறாங்க. இதுல அந்த நித்தில அப்புறம் சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா அப்புறம் எல்லாரும் என்ன ஒரு அற்ப புழுவா கேடுகட்டவனா பார்ப்பாங்க. நான் ஏண்டி இப்படி அறிவுகட்டத்தனமா பண்ணுனேன்? விடுமாமா, முடிஞ்சதை பத்தி பேசாத. என்ன 2-3 மாசம் பேசுவாங்க இப்படி, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று கிடைச்சா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இந்த ஊருக்காரங்க. இல்லையா, இன்னைக்கு அந்த நித்திலாவை பார்க்கும்போது என் மனசு என்னையே கத்தியால குத்துற மாதிரி இருக்குடி. ஏதோ ஒரு கோவத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணி வச்சுட்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னால எப்படி இருக்க முடியும்? தெரியாது மாமா, இன்னும் 2 நாள் கோர்ட்ல இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஆதாரமும் போலீஸ் கிட்ட கிடைக்கல. அசோக் அண்ணன் தான் அந்த கொலையை பண்ணதுன்னு கண்டிப்பா தீர்ப்பாயிரும். நிச்சயம் இதை தனியா என்னால ஏத்துக்க முடியாது. அதனால கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போறதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீ கூட பார்த்தேல, தங்கச்சி கொண்டுனோன்னு எப்படி வந்துச்சு அந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த கேஸ் வேண்டான்னு சொல்லிடுவாங்க மாமா. இது வரைக்கும் வாபஸ் வாங்காத தனியா இதுக்கப்புறம் எப்படி வாங்குவான்? சரி விடு, ஏதோ போனா போகட்டும், அவனுங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும். உண்மையான கலகாரன் நான் தானே. போய் போலீஸ்கிட்டே உண்மையை சொல்லி ஒத்துக்கிறேன். அப்போதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்டி. இத்தனை நாள் எல்லாருக்கும் பார்வைக்கும் கெட்டவனா, இனி கொலகாரனா, அவ்வளோதானே, முடிஞ்சது. லூஸ் மாதிரி பேசாத மாமா. என்ன தவிர நீ தான் அந்த நித்தில அப்பாவை கொலை பண்ணதுக்கு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. இப்போ அந்த முனியப்பனும் இல்லை, பேசாம மறந்துட்டு இருமாமா, முடியட்டும் இந்த கேஸ். எப்படி இல்லையா முடியும்? நான் முன்ன மாதிரி இருந்தா இருந்திருப்பேன்டி. ஆனா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஒழிச்சுக்கிச்சுக்குடி. நான் கேடுகிட்டவன், என்னால என்னையே சகிச்சுக்க முடியலடி. எழுந்து நின்று கோபமாய் கத்த, மாமா ப்ளீஸ், உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், வேண்டாம் மாமா, நீ போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகாத. என்னால இப்படியே குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாதுடி. என்னைக்காவது இது முனியப்ப மூலமாவோ இல்ல மற்றவங்களோ எப்படியோ தெரிஞ்சா என்னை துச்சமா தான் பார்ப்பாங்க எல்லாருமே. இதுக்கு இப்பவே தெரிஞ்சுட்டு போட்டுமே. நீ போகக்கூடாது மாமா. ஒன்று மட்டும் சொல்லு இல்லையா, நான் பண்ணின எல்லா செயலும், அதாவது அந்த நித்தில அழகு அவ படிப்ப காரணமா பிளான் போட்டு கல்யாணம் பண்ண நினைச்சது, அசோக் குறுக்கு வந்து அதனை பழிவாங்க அவ நித்தில அப்பாவை கொண்டு மறுபடியும் கல்யாண ஏற்பாடு, மண்டபத்துல அவகிட்ட நான் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் தப்பா இல்லையா? ஓ மனசுக்கு என்ன தோணுது? உண்மையை சொல்லுடி என்று மனைவியின் தோள்பட்டையை பற்றி கொண்டு முகத்தை கடினமாக வைத்து கொண்டு கேட்டான்.
கணவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவளோ கலங்கிய விழிகளுடன் ஏக்கமாய் கண்டு அழுகையுடன் அவனை இறுக அணைத்து கொண்டாள். ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போகாத. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் மாமா. குற்ற உணர்வோட எல்லாரும் உன்னை கேவலமா பார்க்க நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறத என்னால பார்க்க முடியாது மாமா. அப்படி நடந்த நான் செத்து போயிருவேன் மாமா. கதறிக்கொண்டு புலம்ப இளையமதி வார்த்தைகள் விஜயனை பணியாய் உருக வைத்து செய்வதறியாது நின்றிருந்தான். தன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கடைசியில் அசோகனுடன் தான் இருக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்தாள் நித்திலா. அந்த வார இறுதியில், அதாவது இப்போது, ஊருக்கு வந்து தங்களின் அறையில் கணவனுக்காக காத்திருந்தாள். விழிகள் வாசற்புறம் பதிந்திருக்க கரங்கள் படுக்கையில் கிடந்த துணிகளை மடித்து கொண்டிருந்தது. மகிமா கேட்ட கேள்வி மனதிற்குள் ஒலிக்க தான் யோசித்த வரை ஒவ்வொரு சந்திப்பிலும் விலகிச் சென்று விருப்பமில்லாமல் பேசி இப்படி தங்களுக்குள் நடந்த நிகழ்வுகளை நினைத்தவளுக்கு நிச்சயம் அசோகனின் மீது தனக்கு காதல் இல்லவே இல்லை என்பதை உறுதியாக்கினாள். ஆனால் எந்த நொடி இளையமதி மூலம் அசோகன் தன்னை விரும்புகிறான் என்று கேட்டாலோ அப்போதே அவனின் மீது தனக்கு ஈர்ப்பு வந்ததை உணர்ந்து கொண்டாள். திருமணத்தை தடுக்க அவன் வர வேண்டும் என்று நினைத்த தான் காத்திருந்த தவிப்பு அப்போதே அசோகனின் காதலை தன் மனம் ஏற்றது. முதல் நாள் இரவு தனக்கு அவன் தந்த அணைப்பின் ஆறுதல் அதனை தன்மனம் நாடுகிறது என்றால் அவனிடம் தன்னை சரணடைய வைக்கவே தான். அன்று தன்னவன் கைபேசியில் பேசும்போது கூட கணவனின் அருகில் தான் இருக்க வேண்டும், அவன் அணைப்பு தனக்கு தேவை என்று எண்ணியது கூட அவனிடம் தன்னை இழக்க வைக்கவே. விரைவில் அவனின் மீது தான் காதல் கொள்வோம் என்று முழுமையாக நம்பினாள். அதற்கு முன் இப்போது நாளை மறுநாள் நடக்கப் போகும் வழக்கில் கணவனின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று உறுதியாக வேண்டும். நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டு அமர்ந்திருக்க கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அசோகன். கணவனை கண்டதும் வேகமாய் இயல அதற்குள் தன்னவளை கண்டு தவிப்புடன் வந்தவனோ இழுத்து அணைத்து கொண்டு முகம் முழுவதும் தன் இதழனை ஏக்கமாக பதித்தான். தன் முதல் முத்தம் என்பதை தவிப்புடன் இருந்த அசோகனின் மனம் உணரவில்லை. ஆனால் நித்திலாவின் மனமோ நன்றாகவே உணர்ந்தது. கணவனின் செய்கையை இசைந்து கொடுக்க தழுவிக்கொண்டு விடாது இறுக அணைத்தான் அசோகன். ஐ மிஸ் யூ நித்தி. ஐ லவ் யூ வெரி மச் டி. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி. தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாகவே கூறினான். அந்த நொடி பிறந்ததிலிருந்து இதுவரை உணராத ஒரு உணர்வு வந்து தாக்க கணவனின் இடையோடு தன் இரு கரங்களையும் கோர்த்து மேலும் நெஞ்சோடு நெருங்கினாள். நேரம் செல்ல தன் தவிப்பு அடங்க மெல்ல தன்னிடமிருந்து விலகியவனோ இரு கண்ணங்களையும் பற்றி நிமிர்த்த, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியல நித்தி. நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது. நீ இப்போ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த 5 நாள் நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் ஏன் இந்த உலகத்திலே இருக்கேன்னு தோணுச்சுடி என்றவனின் பார்வை அவளின் விழிகளின் மீது மட்டுமே பதிந்தது. தன் கேள்விக்கான அத்தனை பதிலும் கிடைத்தது போன்ற உணர்வு. என்ன பதில் என்றுதான் உணர முடியவில்லை. என்றாலும் மனம் லேசாக புத்துணர்வு பெற்றது போல் தோன்றியது நித்திலாவிற்கு. தன்னை ஏக்கமாக காணும் கணவனை கண்டவளோ கரங்கள் இரண்டும் தானாக அவனின் கழுத்தோடு எக்கி கட்டி கொண்டது. இதழ்கள் அவனின் இதழோடு சேர்ந்து உணராத ஒரு புது சுவையாய் தித்திப்பாய் உணர ஆரம்பித்தது. மனைவியின் இதழ் முத்தத்தில் அவளை தவிர மற்ற அனைத்துமே மறந்தவன். அவள் ஆரம்பித்ததை தான் தொடர விடாத இருவருக்கும் அந்த தேடல் நீடித்து கொண்டே இருந்தது. சுற்றுலகம், தான் அடைந்த இன்பம், இழந்த தவிப்பு அனைத்தையும் மறந்து தங்களுக்காக வாழ்க்கையில் முதற்படி எடுத்து வைத்தனர் இருவரும். அதே நேரம் அவர்களுக்கு சற்று நேரம் தேவை என்பது போல் அசோகா, நித்திலா என்று கீழே மகாலட்சுமி அழைக்கும் குரல் கேட்க அதனை கேட்டும் விடாது மனைவியின் தேடலிலே இருந்தான். நித்திலாவோ தனக்கு இடைவெளி வேண்டும் என்பதைப் போல் மூச்சுக்கு திணற மெல்ல விடுவித்தவனோ மனைவியின் முகத்தை கண்டான். வெக்கத்துடன் தனகுலிந்தவளோ அத்தை கூப்பிடுறாங்க. தயங்கிக் கொண்டு முகம் சிவக்க கூறினாள். தேங்க்ஸ் நித்தி, போகலாம் வாங்க என்றவளோ அவனை தாண்டி செல்ல மனைவியின் பின்னே சந்தோஷ உணர்வுடன் சென்றான் அசோகன். கீழே இறங்கி வந்த தன் மருமகளின் முகத்தில் இருக்கும் வெட்கம், மகனின் முகத்தில் இருக்கும் சந்தோஷம் இரண்டையும் கண்டு நிம்மதியடைந்தவரோ, வாங்க 2 பேரும் சாப்பிடலாம், இன்னைக்கு ரெண்டு பேருமே சரியாவே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க கூறியவாறு அவர்கள் இருவருக்கும் உணவினை எடுத்து வைத்தார். எதிரில் ஸ்டீஃபனும் அசோகனின் தாத்தாவும் அமர்ந்திருக்க அனைவருக்கும் உணவு பரிமாறினர்.
தன் மகனிடம் கேஸை பற்றி கேட்க வேண்டுமென நினைத்த ஸ்டீஃபன் சில நாட்களாகவே சரியில்லாமல் இருந்தவன் இப்போது சந்தோஷ மனநிலையில் இருக்கவே மறந்தார். அம்மா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீயே எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுமா என்றவாறு தன் அன்னையின் கரங்களை பற்றி அமர வைத்தான் அசோகன். அதன் பின் அனைவருமே நீண்ட நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியாக உணவருந்த இது மருமகளால் மட்டுமே நடந்தது என்று அங்கிருந்த அனைவருமே உறுதியுடன் நம்பினர். நேரம் செல்ல உணவினை முடித்து அவரவர் அறையில் ஆண்கள் சென்று முடங்க இருக்கின்ற பாத்திரத்தை விலக்கிக் கொண்டிருந்த தன் அத்தைக்கு உதவி புரிந்தவாறு இருந்தாள் நித்திலா. விடுமா, காலையில எந்திரிச்சுதான் நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீ போய் தூங்குமா. இல்லத்த, இருக்கட்டும், நீங்களும் இப்படியே தனியா தானே எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். சரிம்மா, புன்னகையுடன் குறைக்க. நாளைக்கு நீங்க கோவிலுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அத்தை? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா, நீ எனக்கு மருமகளா கிடைச்சது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா. சரி, அது இருக்கட்டும், என் பையன் நீ ஹாஸ்டல் போனதுல இருந்து எதையோ இழந்த மாதிரியே கடமைக்குன்னு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாமா. ஆனா இன்னைக்குதான் அவன் முகத்துல பல மாசத்துக்கு பிறகு சந்தோஷத்தையே பார்த்திருக்கேன்டா. இந்த பிரிவு அவனை மட்டுமா இழக்க வைத்தது, தன்னையும் தானே மனதிற்குள் நினைத்து கொண்டு நித்திலா இருக்க, இந்தாம்மா பால் சூடா இருக்கு, நீ போய் தூங்கு, அத்தையும் வேலையை முடிச்சிட்டேன் என்றார். சரி என்றவாறு அதனை வாங்கி கொண்டு மாடி ஏறினாள் நித்திலா. படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்தவனின் மனமோ சற்று முன் மனைவி தனக்கு கொடுத்த முத்தத்தை நினைத்தது. தனக்கு பொக்கிஷமானவர் என்ற நினைப்புடன் மனைவியின் வருகைக்காகவே காத்திருந்தான் அசோகன். நேரம் செல்ல தயங்கிக் கொண்டு நித்திலா உள்ளே நுழைய அதனை கண்டதும் கதவினை சாத்திவிட்டு அசோகன் வர அருகில் இருந்த டேபிளில் பால் கிளாஸினை வைத்தாள். நித்தி, ஆர் யூ ஓகே? உன் கையில என்ன? இவ்வளோ நேரம் கேட்காதது இருந்தவனோ இப்போது கேட்க, அது வரும்போது லைட்டா அடிபட்டுருச்சுங்க. தன் கரங்களை பற்றி கொண்டிருப்பவனின் கரங்களை பார்த்தவாறே கூறினாள். பெயின் இருக்கா? இல்லைங்க. எத்தனை நாள் இருப்ப? ஏக்கத்துடன் கேட்க வேகமாய் நெருந்து கணவனின் முகத்தை கண்டார். தெரியல, எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குங்க. பயப்படுறியா நித்தி? கோர்ட்ல வரப்போற தீர்ப்பால எனக்கு எதுவும் ஆகிருமோன்னு. வேண்டாங்க, அதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். வேகமாய் உரைக்க மென்மையாய் இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நித்தி. நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஐ லவ் யூ நித்தி. முதலில் அணைப்பில் ஆறுதலால் மட்டுமே காதலை கூறிக்கொண்டிருந்தவன் இப்போது வார்த்தையால் கூற தன் உள்ளம் குளிர்வதைப் போல் உணர்ந்தாள். ஏனோ மறுபடியும் அதனை கேட்க செவிகள் துடித்தது. மனைவியின் அணைப்பு இருக, ஸ்டில் ஐ நீட் யூ நித்தி ப்ளீஸ். ஏக்கத்தோடு காதலுடன் கேட்க மௌன பதிலாய் கணவனின் நெஞ்சில் வைத்து தன் முகத்தை உரசினாள் நித்திலா. சற்று முன் தொடங்கிய தங்களின் வாழ்க்கை பயணத்தை நீடிக்க நினைத்தவனோ பூக்குவியலாய் தூக்கி படுக்கையில் சாய்க்க மனைவியின் கரங்களோ கணவனின் இறுகப்பற்றிருக்க விழிகளோ மூடியே இருந்தது. நெற்றி வகிட்டில் முத்தம் பதித்து தன் தேடலை மனைவியிடம் உரிமையாய் தேட கணவனின் ஒவ்வொரு செய்கைக்கும் மயங்கி அவனுக்கும் தன்னை முழுதாய் இசைந்து கொடுத்தாள் நித்திலா. பெண்மையவள் மலர அவர்களின் அந்த கூடல், ஏக்கம், பிரிவு, துன்பம், பட்ட வேதனை அனைத்தையுமே மறந்து இருவரும் ஒன்றாய் ஒரு புது வாழ்க்கையில் தங்களுக்காக வரப்போகும் ஜீவனுக்கு அச்சாரம் விதித்தனர். நேரம் செல்ல கூடல் முடிந்து சொல்ல முடியா உணர்வுடன் தன்னவளை விட்டு விலகி தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள அசோகனின் நெஞ்சினில் நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான நித்திரையை ஆரம்பித்தாள் நித்திலா. மனைவி சட்டென உறங்கியதை உணர்ந்தவனோ அவளின் கலைந்த கூந்தலை வருடியவாறு தானும் உறங்க நினைத்தான். விடிய போகும் விடியல் தங்களின் வாழ்க்கையில் நிச்சயம் நன்மையை கொண்டு வரும் என்ற நினைவில் இருவருமே நித்திரைக்கு சென்றனர். நன்றி.